இது என்ன அநியாயமா இருக்கு? 2-3 மணி நேரம் ஆச்சு, போனவ என்ன ஆனான்னு தெரியலையே. ஏம்மா அண்ணி எங்க? இப்பதான் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள ஏதோ ஒரு போன் வந்துச்சு. உடனே சிக்கனல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போனவள ஆளே காணல. 2-3 மணி நேரம் ஆச்சு. என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம சொல்லுத? 2-3 மணி நேரம் உன் மருமோள காணலன்னா இப்படி உட்கார்ந்திருக்க? பின்ன என்ன செய்யணுங்க? என்ன எங்க போய் தட? அவதான் திடீர்னு காணாம போயிருவா, திடீர்னு வருவா. எல்லாம் நீ கொடுக்க இடம் தான், வச்சு இறுக்கி வைக்கிறதுக்கு இல்ல. இறுக்கி வச்சாலும் கெட்டி வச்சாலும் அவ பிச்சுக்கிட்டு ஓடிடுவா. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். சரியான ரவுடி ரங்கம்மாவா இருப்பா போல இருக்கு. இவள போய் கெட்டி தந்தியா அண்ணனுக்கு? பாவம் அண்ணன் வாயிலா பூச்சி. இந்த பொண்ணை பார்த்துட்டு இவதான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டான். தலையில நின்னுட்டான் பாவி பைய. அந்த அளவுதான் சரின்னு பிடிச்சி கட்டி வச்சுட்டேன். அண்ணனை விடு, நான் தான் முத நாளே சொன்னேன் பார்க்கும்போது, இந்த பொண்ணு சரியில்லாம நம்ம வீட்டுக்கு அடங்க மாட்டான்னு சொன்னேன். இனி கேட்டியா நீ? என்ன செய்ய, 1000 காலத்து பயிரல பிடிச்ச பிள்ளையா கட்டி வச்சோம்னா பேசாம பிரச்சனை இல்லாம ஓடும். பிடிக்காத பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்க அண்ணக்காரன் என் தலையில கொண்டு எல்லா பிரச்சனையும் போட்டுருவான். அதுக்கு பயந்து போய் தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் இவளை கட்டி வச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கு, நம்மள சுத்தி சுத்தியே அடிக்கா. இவெல்லாம் என் மாமியார்கிட்ட இருக்கணும். என் மாமியார் போடுத ஒரு சத்தத்துல அடங்கி வீட்டோட கிடப்பா. மொத்தத்துல நீ சரியில்லை, அத சொல்லணும். இப்ப எங்க இருக்காளோ, எப்ப வீட்டுக்கு வருவாளோ தெரியல. சிம்ரன் ஜம்முன்னு மேலே ஏறி உட்கார்ந்துட்டியே. ஆமா சின்ன பொண்ணு, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரது ஏரோப்ளேன்ல பறந்து போற மாதிரி இருக்கு. ஏ புஷ்பாக்கோ, மண்டையில இருக்க கொண்ட மட்டும் தான் தெரியுது. உங்க குத்துப்பாணி மூஞ்சையே மறைச்சு போட்டு. இப்ப தெரியுதாட்டி மூஞ்சி? இப்பதான் வட்டமா பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கும் உன் மூஞ்சி. எது எப்படியா அவள பொருளையே அள்ளிட்டு வந்துட்டான். நம்ம மட்டும் அள்ளிட்டு வரல, அவ்வளவுதான். நம்ம துட்டும் போச்சு, ஒண்ணும் இல்லாம கையை வீசிட்டு வர வேண்டியதான். கடைசி நேரத்துல இப்படி ஒரு ஐடியாவாவது கிடைச்சத. இல்லன்னா அவ்வளவுதான், வீட்டுக்கு போகும்போது கையை வீசிட்டு போனே என் மாமியார் என்ன கொல்லுன்னு கொண்டு விடுவா. ஏக்கோ, அப்போ உன் மாமியாருக்கு தெரியுமாக்கோ? ஆமா சின்ன பொண்ணு, தீபாவளி பண்டு போட்டிருக்குது. என் மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மொத சீட்டு விட்டு வெளியே கொண்டு கொடுக்கும் போது அந்த பையன் வந்தானா, அப்ப பார்த்து என் மாமியாரி கண்டுபிடிச்சிட்டா. உடனே என்ன யாதுன்னு விலாவரையே கேட்டிருப்பாள. பின்ன சும்மா விடுவாளா என் மாமியா? ஆனாலே அக்குன்றுவா. உடனே கேக்கா, ஆமா என்னத்துக்கு இந்த ரூபா, இந்த பையன் யாரு அப்படின்னா. உனக்குதான் மறைச்சு பேச தெரியாத? ஆமா நீ சொன்ன மாதிரி என் வாயில இருந்து ஒண்ணும் மறைக்கவும் மாட்டேனா. உடனே சொல்லிவிட்டேன், தீபாவளி பண்டு போடே நீங்க வேணா போடுதேல அப்படின்னே. உடனே என் மாமியாரி சுருக்கு பையில இருந்து 1000 ரூபாய் டப்புன்னு எடுத்து போட்டுட்டாளா. சும்மாடியா? 1000 ரூபாய் சுருக்கு பையிலியா? ஆமா சின்ன பொண்ணு, துட்டு இல்லங்க, அங்கங்க துட்டு மறைச்சு வச்சிருக்கும் பாத்துக்க. உடனே ஆளுக்கு ஒரு சீட்டா சேர்த்து 2 சீட்டா போட்டுவிட்டோம். இப்ப என் மாமியாருக்கு தெரியாம வேற இங்க வந்திருக்கேன். வந்த இடத்துல இப்படி பொருள் எல்லாம் தூக்கிட்டு வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. இப்ப வீட்டுக்கு போனாதான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. ஆட நீ வேறக்கா, இதாவது பரவாயில்ல. நான் என் மாமியார்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நீங்க 2 பேரும் போன் போட்டியா. பக்கத்துல உட்காந்து பேசணும்னு வச்சுக்கா, பாம்பு செவி உடனே காதுல கேட்டுரும். அதனாலதான் சிக்னல் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே நைஸா வெளியே வந்துட்டேன். வெளியே தெருல நின்று பேசிட்டு இருந்தானா அப்படியே உங்க வீட்டுக்கு வந்தவா அப்படியே எங்க மரம் வந்துட்டேன். அப்ப சின்ன பொண்ணு வசமா நீ சிக்கனன்னு சொல்லு. சிக்கவா? அது என்கிட்ட நடக்காது. சின்ன பொண்ணா கொக்காவா? அதன பார்த்தேன், நீ என்னத்தையாவது உருட்டி பரட்டியாவது சமாளிச்சிருவ. எனக்கு அப்படி உருட்டி பரட்ட தெரியாதே. எங்க கல்யாணம் முடியவரை நானும் அப்படிதான் இருந்தேன். உருட்டவும் தெரியாது, பெரட்டவும் தெரியாது. இந்த வீட்டுக்கு என்னைக்கு காலடி எடுத்து வச்சேன், என் மாமியாருக்காரி கூட சேர்ந்தேன், அப்படியே உருட்டி பரட்டி படிச்சுக்கிட்டேன். வேற என்ன செய்ய? என்ன வேஷம் கொடுத்தாலும் அதுபடி நடிச்சு தானே ஆகணும். அது சொல்லு தம்பி. சரி நம்ம இங்க வச்சே பேசிக்கிடும், யாராருக்கு என்ன பொருள்னு. ஆமாடி, நம்ம யாராருக்கு என்ன பொருள் தேவையோ இங்க வச்சு சொல்லிட்டு போயிரும். வீட்டு முன்னாடி டக்கு டக்குன்னு இறக்கி போட்டுடலாம். புஷ்பாக்கோ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வீட்ல சோஃபா செட் இல்ல பாத்துக்க. அந்த சோஃபா செட்டை நான் எடுத்துக்கிட்டே. அதுக்கப்புறம் கிரைண்டர் இல்ல பாத்துக்க. சரியான மாவு அரைக்க முடியாம நான் கிடந்து திண்டாடிட்டு கிடக்கேன். இந்த கிரைண்டர் நான் எடுத்துக்கிட்டே. சரி, அப்ப இந்த 2 எடுத்துக்கோ. மடியில இருக்க குத்து போனையும் எடுத்துக்கோ. உனக்கு சரியா போச்சு 3. சிம்ரன், உனக்கு என்ன வேணும்? அது போக மீதி இருக்கதான் நான் எடுத்துக்கிட்டேன். எங்க வீட்ல ஸ்டீல் கட்டில் தான் கிடக்கு, இந்த மரக்கட்டில் இல்ல சின்ன பொண்ணு. அப்ப நான் இதை எடுத்துக்கிட்டா? எடுத்துக்க. அப்ப கையில இருக்க குடம் இருக்குல்ல, பித்தளை குடம், அதையும் எடுத்துக்க. சரி சின்ன பொண்ணு. ஃப்ரிட்ஜ் வேண்டாமா உனக்கு? வேண்டாம், எங்க வீட்ல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்கு பாத்துக்க. சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு, போவே எனக்கு. நான் என்னத்த வைக்க போறேன்? டெய்லி ஒன்னு செய்ய திங்க போறேன். அதெல்லாம் நான் ரொம்ப அடைச்சலாம் வச்சு திங்க மாட்டேன். அப்ப சரி, அந்த பீரோவையும் ஃப்ரிட்ஜையும் நான் எடுத்துக்கிட்டேன். புஷ்பாக்கா, உனக்கு ஓகே தானே? ஓகே டி. வீடு வேற கிட்ட வரப்போகுது. யாராரு என்ன சொல்லி தப்பு வேலை தெரியாது, என்னத்தையா சொல்லி தப்பிடுங்க. நான் வேற போன் பேசினாப்ல என் போக்குல சொல்லாம ஓடி வந்துட்டேனே. இப்ப என்ன செய்யன்னு தெரியல. பெரிய பூத கணக்க வாசல்ல காத்து கிடப்பாள என் மாமியா. ஆனா ஒண்ணு, இந்த பெரிய பூதத்தையாவது தலைய வளைய கட்டி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சு போடலாம். ஒரு குட்டி பூதம் ஒண்ணு வந்திருக்கு, அதத்தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. கடவுளே என்ன காப்பாத்து. குட்டி பூதமா? அது யாருடி? அதாக்கோ என் நாத்தனாக்காரி தீபாவளிக்கு வந்திருக்கல்ல, இங்கனே 2-3 நாளா கடந்து உருண்டு பிறண்டுட்டு தான் போவா. இருக்கதெல்லாத்தையும் அடிச்சு வாரி கட்டிட்டு போவா விடுவாளாக்கும். வீட்ல பொருளோட போய் இறங்கின பிறகுதான் தெரியும் யார் வீட்ல என்னென்ன பெகல நடக்க போதோ தெரியல. ஏ வண்டிக்கார தம்பி, அந்த தெருல 2வது வீடு எங்க வீடு போ. அங்க கொண்டு வண்டி நிறுத்திடுனா முன்ன நிறுத்து வாசல்ல. புஷ்பாக்கா, சின்ன பொண்ணு பாப்பா என்ன? பாத்தி இறங்கு. ஏ தம்பி, அடுத்தாப்ல ஒரு பச்சை கலர் வீடு வருது பத்தியா?
நான் ஒத்தையில இறக்கிக்கிட மாட்டேன். இத கொஞ்சம் இறக்கி தந்துட்டு போயா. சரிக்கோ வாரேன். சின்ன பொண்ணு, என் மாமியாக்காரி இல்ல. வா வா வா, உள்ள கொண்டு இறக்கி வச்சிரு. எங்க போயிட்டா போல இருக்கு. ஏக்கோ எங்க இறக்கி வைக்க? இறக்கி வை, வீட்டுக்குள்ள இடம் இல்ல. ஏக்கோ சோபா சூப்பரா இருக்குக்கா, நல்ல புஸ்கு புஸ்குன்னு இருக்கு. ஆபட்டி எனக்கு தகுதாப்புல இருக்கு. உட்கார்ந்துக்கிடவே படுத்துக்கிடவே சாப்பிட்டுக்கிட்டே வச்சு சூப்பரா இருக்கு. என் மாமியாக்காரி வந்தா எனத்தையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். சரிக்கா நான் போயிட்டு வரேன், நான் பிறகு வரேன். சரிடி, சரி சரி. இந்த வீடு தான். நிறுத்துங்க. ஏம்மா, நம்ம வீட்டு வாசல்ல தான் யாரோ வண்டி நிறுத்துதாவோ போல இருக்கு. என்ன ஏதுன்னு பாப்போம் வாங்க. ரெண்டு பூதமும் வாசல்ல வழி மறைச்சிட்டுல நிக்கி. இப்ப என்ன செய்ய? அம்மா வேலையை காட்டிட வேண்டிதான். எதே சூப்பர் ஸ்டெப் தே. ராதிகா சூப்பர்மா. என்னதே பரதநாட்டியம் ஆடி பழகுறீங்களோ? 2 பேரும் ஒரு வாரமா போய் ஆடி பழகுங்க. பரதநாட்டியமும் ஆடல, ஒண்ணும் ஆடல. நாங்க 2 பேரும் ஒண்ணு உள்ள விட கூடாதுன்னா இப்படி கைய கால நீட்டிக்கிட்டு நிக்கும். ஓஹோ அப்படியா? என்ன ஓஹோ அப்படியா? எங்க காதுல எல்லாம் பூ சுத்திட்டு எங்க நீ போனியா? சொல்லு, என் முவ கேக்கல. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இப்ப எங்க போச்சு உன் வாய்? என் வாய் இருக்கட்டு தே. உங்க வாய் ஏன் இப்படி மேக்க கிழக்க வடக்க தெக்குன்னு ஒரு மாதிரி போகுது? என்ன உன்னாலதான், கோவத்தினாலதான் அப்படி போகுது. எங்க போனா கேக்குறிய? தலையில பானை இருக்கு பாத்தியா? பானையை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? பானையை பார்த்தாவா? தண்ணி எடுக்க போனே, அது நம்ம வீட்டு பானை இல்லையே. என்னத்தே நல்லா பாருங்க தே, உத்து பாருங்க. கண்ணி ஃபீஸ் அடிச்சிட்டா உங்களுக்கு. என்கிட்ட நல்லதா இருக்கு. யாரு இந்த பானை? எங்க போன? எங்க போய் தொலைஞ்ச எவ்வளவு நேரம்? இது டென்ஷன் ஆகாம கேளுங்க தே. ரொம்ப பிபி வேற ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தலையை கரைக்கி கீழே விழுந்து கிடப்பிய. அதுக்கப்புறம் உங்க மவா உங்களை தூக்கி போட்டு கொண்டு போக மாட்டா. நான் தான் உங்களை தூக்கி போட்டு கொண்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. அதை நல்ல நினைவுல வச்சு பேசுங்க. இப்ப சொல்லு, எங்க போன? போன்ல தானே பேசிருந்த. சிக்கனல் கிடைக்கலன்னு வெளியே போனேன். அந்த ஆணிக்கு பேட்டியாக்கும். ஏடி கையை கீழே போட்டுட்டி. எவ்வளவு நேரம் டிப்பி கிடந்து ஆடிட்டு நிப்பேன்? இவ்வளவு நேரம் எங்க அம்மா சும்மா இருந்தா. மர்மோல கண்டோன்னா திமிர பாரு. இந்த பானை யாதுன்னு கேட்டியா? இது தித்திக்கும் தீபாவளி சீருத்தே. என்னது தீபாவளி சீரா? தீபாவளி முடிஞ்சது 2 நாள் ஆச்சு. தீபாவளி சீரா? ஆமாத்தே. இன்னைக்கு காலையில தான் எங்க அம்மா ஒரு போன் போட்டாவோ. நீங்க கூட கேட்டுட்டு இருந்திருப்பேல்ல. பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தியா? நான் கூட சிக்னல் இல்லைன்னு சொல்லி வெளியே ஓடணும்ல தே. ஆமா, அது யாரு? யார் பேசுனா? உங்க அம்மா காரியா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க தே. சரி சரி, யாரு? உங்க அம்மாவா போன் போட்டா? ஆமாத்தே, எங்க அம்மா தான் போன் போட்டாவோ. இந்த பானையை கொஞ்சம் புடிங்க தே, ரொம்ப வெயிட்டா இருக்கு. வெயிட்டா என்ன எதுக்கு சுமக்க சொல்லுத? கீழே இறக்கி வை. பாத்தியா உன் மர்மோல பண்ணது இம்மண்ணி போட்டு எப்படி அழகா சொகுசா வந்து சோபால உட்கார்ந்துகிட்டா. நம்ம 2 பேரும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்படியே முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கோம். சும்மா இருட்டி, என்னத்தைய பானையை தூக்கிட்டு வந்திருக்கா. என்ன யாதுன்னு கேப்போம். பேசாம இரு. உன் வாயை வச்சு லொடன்னு வராத. உன் மர்மோல கண்டனா சப்போர்ட் பண்ணுதியாக்கும். என்னைக்கு உன்னை அடிச்சு நொறுக்க போறான்னு தெரியல. அன்னைக்கு நான் தான் வருவேன் உன்னை தூக்கி விட்டு ஆஸ்பத்திரியில போட. பேசாம இரு. எதுல விட்டே? எங்க அம்மா சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில போனுக்கு சிக்னல் கிடைக்கல. என்னெல்லாமோ வளருதானே. இப்ப சொல்லுது கரெக்டா. போனுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில போனா அந்தால எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னா போன்ல? தண்ணி தாகமா இருக்குதே, ஒரு கப்பு ஜூஸ் கிசு கிடைக்குமா தே? சில்லுன்னு கொண்டாங்க. என்னது ஜூஸா? சரி தே, பரவாயில்ல. நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா ஜூஸ் என்ன ஜூஸ் என்னெல்லாம் இன்னைக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு இந்தால எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னவோ? மக்களே, உனக்கு தீபாவளி சீர் வாங்கி வச்சிருக்க மக்களே. ஒரு கடையில ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ போய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டியா மக்களே? கடையை அடைக்க போறானா அந்த கடைக்காரன். கடையை அடைச்சிட்டு 2-3 நாள் லீவுன்னு ஊருக்கு போறானா. நீ சட்டுன்னு வந்தா தீபாவளி சீரை அப்படியே எடுத்துட்டு போயிடலான்னாவோ. நானும் உடனே கிளம்பிட்டேன். இந்த ஓட்ட பானையை தூக்குதுக்கா தீபாவளி சீர்னு உடனே போனதே போன ஒரு வார்த்தை சொல்லிட்டு தொலைஞ்சு போனியா? என்னத்தை சொல்லுதியோ? ஓட்ட பானையா? இத குடுத்தன்னு வச்சுக்கோங்க, ஆக்கர்ல போட்டாலே 5000 ரூபாய் தருவா. ஆமா, பித்தளை பானைல நல்ல விலை இருக்குமே. இந்த ஒத்த பானையை வாங்குறதுக்காண்டியே நான் இவ்வளவு தூரம் ஓட போறேன். வண்டியில பாத்தீங்களா? ஆமா, எனக்கு ஃப்ரிட்ஜும் ஒரு பீரோவும் இருந்த மாதிரி இருந்து. சாதா ஃப்ரிட்ஜ் இல்லத்தே, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அதே மாதிரி சாதா பீரோ இல்லத்தே, மர பீரோ, அதுவும் கண்ணாடி வச்ச பீரோ. உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னா கூட அது முன்ன நின்னா முழு உருவம் அழகா தெரியும். அதெல்லாம் யாருக்கு? என்னத்தை கேக்கிய? எல்லாம் நமக்கு தான். ஒரே ஒரு நிமிஷம். தம்பிகளா, தூக்கிட்டாங்க.